நம்ம பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம 2 கப் பருத்தி கொட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம காலையில் செய்ய போகிறதா இருந்தால் நைட்டே நம்ம இதை ஊற வச்சிடலாம். காலையில் வந்து நம்ம செய்யும்போது இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம். 1/2 கப் பச்சரிசியும் நம்ம எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இதை கிரைண்டரில் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணிடலாம். 2 தடவை ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கலாம். 2 தடவைக்கு மேலே எடுக்க வேண்டாம், அதுக்கு மேலே வராது. இப்போ நம்ம திருப்பியும் தண்ணி சேர்த்து நம்ம 2வது தடவை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பால் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த பச்சரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாலை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாம். அது நல்லா கொதித்து மேலே வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து மேலே வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்க்குறப்போ அதில் மண் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பாகு மாதிரி எடுத்து அதை திருப்பி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம்னாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திருப்பி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் கொதிக்க விட்டுலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சமாக சுக்கு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பொடியாக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சுக்கு தூள் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து 2 துண்டு தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் துருவலானாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் துருவன தேங்காய் எல்லாம் 1/2 கப் நமக்கு வந்து தேங்காய் அரைச்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ திருப்பி கொதிக்க விட்டுலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு சுவையான பருத்தி பால் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.